எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஏப்ரல் 23 தேர்தல் நாளாக அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். வருகின்ற ஏப்ரல் 23 வன்னியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்னாளாக எல்லாருமே கருதணும். ஏன் கருதணும் அப்படின்னா, கடந்த 5 வருடங்களாக வன்னியர்களுடைய மிகப்பெரிய குல துரோகியாக திமுக செயல்பட்டிருக்கு. குறிப்பா வன்னியர்களுடைய தனி இடஒதுக்கீடுல வன்னியர்களுக்கான 10.5% அதிமுக ஆட்சியில கொடுத்த விஷயத்த திமுக வந்த உடனே அதை நிராகரிச்சு என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணி 5 வருடங்களாக தெள்ளத் தெளிவாக வன்னியர்களை ஏமாற்றி திமுக ஆட்சியில் இருந்தும் கூட ஒரே ஒரு சின்ன துரும்ப கூட வன்னியர்களுக்கான விஷயத்துல கிள்ளி போடல. புரியுதுங்களா? அங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது தேவையில்லாத குப்பையெல்லாம் பண்ணிட்டு இருந்த திமுக வன்னியர்களுடைய 10.5% பற்றி எதுவுமே வாய திறந்து கூட எந்த இடத்துலையுமே பெரும்பகுதியா பேசல. அப்படியாப்பட்ட திமுக ஆட்சியை 2026 மறுபடியும் நாம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா, இதை விட பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு எதுவுமே கிடையாது. நான் நேரடியா தான் சொல்றேன். புரியுதுங்களா? வன்னியர்களுக்கு புத்தி இருந்தா, வன்னியர்களுக்கு மானம் இருந்தா, வன்னியர்களுக்கு ரோஷம் இருந்தா திமுகக்கு எதிராகத்தான் நாம எல்லாம் ஓட்டு போடணும். திமுகக்கு எதிராகத்தான் நாம வன்னியருக்குத்தான் பிறந்திருக்கோம், வன்னியர் ரத்தம் தான் உடம்புல ஓடுது அப்படின்னா திமுகவை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய, மிக முக்கியமாக செயலாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு வன்னியருக்கும் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க திமுக குடும்பம் இருந்துட்டு போ, எதையே இருந்துட்டு போ, நாளை உன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா 10.5% வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசாங்க பொறுப்புகளுக்கு போயிருக்க முடியும். புரியுதுங்களா? அதை நீங்களே திமுகவுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை வன்னியர்களுடைய குலதுரோகி கட்சிக்கு ஓட்டு போட்டு அவர்களை கோட்டைக்கு அனுப்பி வன்னியர்களுக்கு மிகப்பெரியதாக ஆப்படிச்சிடாதீங்க. புரியுதுங்களா? இன்னும் 1 மாத காலம் இருக்கு. தெள்ள தெளிவா உட்காந்து யோசிங்க. யோசிச்சு செயலாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நேரடியாவே சொல்றேன். நான் திமுகவை நாம ஒழித்தே தீரணும். திமுகன்ற கட்சி வன்னியர்களுடைய மிகப்பெரிய குல துரோகி கட்சி. வன்னியர்களுக்கான எதிரி அப்படின்னா திமுகவினர் மட்டும்தான். புரியுதுங்களா? வன்னியர்களுக்கான எந்த ஒரு நல்லதையும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஒண்ணுமே செய்யல. புரியுதுங்களா? 21 தாய்களுக்கு மணிமண்டபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவான். அதை கட்டி எந்த பிரயோஜனம் வன்னியர்களுக்கு கிடைச்சது? 21 உயிர்கள் எதற்காக உயிரை விட்டாங்க அப்படின்னு நாக்கப்படுகிற மாதிரி கேளுங்க. எங்களுடைய இடஒதுக்கீடுக்காகத்தானே 21 உயிர்கள் விட்டாங்க உயிரை. அவர்களுக்கு நீ 40 வருஷம் கழிச்சு மணிமண்டபம் கட்டிட்ட அப்படின்னா அவங்க எதற்காக உயிரை விட்டாங்களோ அதை நீ கொடுக்காம தோபார ஒரு பில்டிங்கை 21 உயிர்களுக்கு நான் கட்டிட்டேன் அப்படின்னு ஓட்டு போட அப்படின்னு சொன்னானா, புத்தி இல்லாம வன்னியர்கள் போய் ஓட்டு போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். நான் புரியுதுங்களா? எதையாவது தூக்கிட்டு வருவாங்க திமுகவினர், செருப்புல அடிச்ச மாதிரி வன்னியர்கள் கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? வன்னியர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? வன்னியர்களுக்கான 10.5% எங்க போச்சு? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எங்க போச்சு? வன்னியர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு விஷயங்கள்ல இன்னைக்கு அது இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அந்த சமூகத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் அழித்தது யாரு? திமுக. அப்படியாப்பட்ட ஒரு துரோகி கட்சிய, வன்னியர்களுடைய எதிரி கட்சிய நாம மீண்டும் ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பணும் அப்படின்னா வன்னியர்களை யாரும் அழிக்க தேவை. இந்த பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போறவனே போதிக்கும். சொந்த பந்தம் இருக்கிறான் தெரியுமா, எல்லாருக்கும் நீ குழி தோண்டி அவங்களை புதைச்சிரு. புரியுதுல? உன்னுடைய பிள்ளைகளை குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிட்டு நீ போயிட்டு ஓட்டு போடு. நான் அப்படிதான் சொல்லுவேன். அடுத்த தலைமுறைக்கான கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு விஷயத்துல நீ எல்லாம் மானோ ரோஷம் மட்டும் போய் திமுகவுக்கு ஓட்டு போற நிலைமைக்கு நீ இருந்த அப்படின்னா அதை விட என்ன சொல்ல முடியும்? அதை விட என்ன சொல்ல முடியும்? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வன்னியர்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகங்கள் நிகழ்ந்திருக்கு. எத்தனை முறை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்துல கோரிக்கை வச்சாங்க 10.5%. எத்தனை முறை? எந்த காலத்திலுமே தலைமை செயலகத்துக்கு போகாத தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களும் போயிருந்தார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துக்காக.
எத்தனையோ முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சாரு. எவ்வளவு விஷயங்கள் கடந்த 5 வருடங்கள்ல செய்தும் கூட திமுக அதை பற்றி வந்து காதல கூட போட்டுக்கல. அப்போ வன்னியர்களுக்கு வந்து மானம் கிடையாது, ரோஷம் கிடையாது, கடைசி நேரத்தில் அவனுக்கு வந்து எதையாவது சொல்லி அவனுடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட திமுக இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். இந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? ஏப்ரல் 23 மானமுள்ள ஒவ்வொரு வன்னியர்களும் திமுகக்கு எதிராக மட்டுமே ஓட்டு போடணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய மிகப்பெரிய கடமை வன்னியர்களுக்கு இருக்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றேன். வருகின்ற 23 ஏப்ரல் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை வன்னியர்கள் செய்யணும். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம் கும்பலோட எல்லாம் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய களம் 2026 நாம நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு போகணும். அதற்கான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா மும்பரமா செய்யுங்க. புரியுதுங்களா? தைலாபுரதெல்லாம் வந்து செல்லா காசு, அதை பற்றி வந்து எந்த கவலையும் படாம அவங்க என்னவோ சொல்லிட்டு போட்டோம். நம்மளுடைய வேலை திமுகக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை புரிதலை வந்து ஏற்படுத்த வேண்டிய கடமை, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வேலை. அந்த களப்பணியை செய்யுங்க. அந்த களப்பணியை செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஈட்டு கொடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் யோசிச்சுங்க. புரியுதுங்களா? ஏப்ரல் 23 மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? மறந்து கூட திமுக ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னா வன்னியர்கள் வந்து அழிவதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் நேரடியாக தான் சொல்றேன். திமுக மறுபடியும் வந்து வந்துச்சோ இல்ல திமுகவுக்கு ஓட்டு போற ஒவ்வொரு வன்னியனும், நீ போடுற ஒவ்வொரு ஓட்டும் வன்னியர்களுடைய இன அழிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயமா மாறும். எழுதி வச்சுக்கோ. விமல்வர்மன் சொல்றதுக்கு அப்படியே நடக்கும். திமுக வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் வன்னியர் நலனை வந்து யோசிச்சது கிடையாது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு கட்சியை, அப்படியாப்பட்ட குல துரோகி கட்சியை வன்னியர்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23. புரியுதுங்களா? இந்த ஒரு மாத காலம் பல விஷயங்களை நாமும் நம் மக்கள்கிட்ட வந்து பேசுவோம். நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்ப்போம். ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா புரிதலை ஏற்படுத்துங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. களப்பணியில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீயாக செயல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்